தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு ஜோஷுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். நூனின் குமாரனாகிய, நூன் என்றால் பாம்பு என்று பார்த்து விட்டோம். இனி வரும் நாட்களிலே இவற்றை குறித்து விபரமாய் நான் சொல்லுவேன் சில விஷயங்கள். ஓசேயா, அவருடைய பெயர் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, ஓசேயா. ஆனால் அவருக்கு மோசே யோசுவா என்று இந்த இடத்துல பேரிட்டார் என்று இருக்கிறதா அல்லது பேரிட்டிருந்தார் என்று இருக்கிறதா? அப்படியானால் என்ன? கடந்த காலம். எப்பொழுது இது நடந்தது? இது நடந்தது அமலேக்கியரோடு யுத்தம் முடிந்த பிறகு. அந்த இடத்திலே எழுதவில்லை, ஆனால் இந்த இடத்திலே எழுதியிருக்கிறது பேரிட்டிருந்தான் என்று. உங்களுக்கு மொட்டையாய் வாசிக்கும் பொழுது விளங்காதபடினால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது சம்பவம் நடந்தது அமலேக்கியரோடு ரெவிதீமிலே நடந்த யுத்த வெற்றிக்கு பிறகு. ஏனென்று சொல்லவா? போவோமா மெகிலாவுக்கு மறுபடியும்? தால்முட் மெகிலா என்ன சொல்லுகிறது? தால்முட் பவிலி மெகிலா, இந்த ஓசேயா என்பவர் வருகிறாராம் மோசே இடத்தில் வந்து, வென்றோம் வென்றோம், வெற்றி வெற்றி, எதிரி முறியடிந்தான் என்று சொன்னாராம். சொன்ன பொழுது மோசே சொன்னாராம், ஓசேயா வா, உன்னுடைய பெயரின் அர்த்தம் என்ன? ரட்சிப்பு அல்லது மீட்பு. ஓசேயா என்றால் என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? காப்பாற்றப்படுதல், பாதுகாக்கப்படுதல், மீட்கப்படுதல். உன் பெயருக்கேற்ற விதத்தில் நடந்தது. ஆனால் ஓசேயா, உன் பெயரை நான் மாற்ற விரும்புகிறேன். யோசுவா. யோசுவா என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் என்ற ரட்சிப்பு. ஓசேயா என்றால் என்ன? ரட்சிப்பு. யோசுவா என்றால் என்ன? கர்த்தர் என்ற ரட்சிப்பு. ஓசேயா, நீ எகிப்திய ராணுவத்தில் பணியாற்றின அனுபவம் உனக்கு இருக்கலாம். நீ ஒரு சேனை தளபதியாய் இருக்கலாம், நீ ஒரு மாவீரனாய் இருக்கலாம். ஆனால் உன் வீரமோ துணிச்சலோ ஆற்றலோ அனுபவமோ அல்ல. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கர்த்தர் தான் உனக்கு ஜெயத்தை கொடுத்தார். இனி ஒருபோதும் நீ உன்னை யோசேயா என்று சொல்லக்கூடாது. இனி நீ யோசுவா என்று சொல்ல வேண்டும். என்னை பற்றி சொல்லுகிறேன் அன்பானவர்களே. எனக்கு தெரியாது ஆண்டவர் என்னை உலகெல்லாம் கொண்டு போக போகிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாக நின்று துணிந்து பிரசங்கம் செய்ய வைக்க போகிறார். இலங்கையிலே பிரதர் ராஜேந்திரன் அளவுக்கு இல்லை, அவர் அளவுக்கு இல்லை, அவர் ஒரு சிங்கம். ஆனால் ஏதோ ஒரு அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு கையை நீட்டி பேசுகின்ற ஒரு துணிச்சலை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் அதை சொல்லுவார்கள். விசேஷமாக தமிழர்களுக்கு இது தெரியாது, சிங்களவர்களுக்கு தெரியும். இலங்கையிலே கிறிஸ்தவர்கள் சார்பாக ஜனாதிபதிக்கோ பாராளுமன்றத்துக்கோ கையை நீட்டி எச்சரிப்பு செய்தி கொடுக்கின்ற, சிங்களத்திலே கொடுக்கின்ற ஒரு ஊழியக்காரன் என்ற ஒரு பெயர் எனக்கு இருக்கிறது. பிரதர் ராஜேந்திரன் அளவுக்கு இல்லை, அவர் பயங்கரம், அவர் அருமை. ஆனால் ஏதோ ஒரு அளவுக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த துணிச்சல் இந்த மக்கள் முன் இருந்து ஆக்ஸ்லோபோபியா வராத தன்மை, யார் இடத்துல எந்த இடத்தில் கொண்டு போய் விட்டாலும் பயங்கரமாய் துணிந்து பேசக்கூடிய அந்த ஆற்றல், இவையெல்லாம் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு கிடைத்த பயிற்சி அல்ல, முன்பு கிடைத்த பயிற்சி. புரியுதா? ஒரு சண்டைக்காரன் நான். சண்டை பயின்றேன், துணிச்சல் வந்தது. நான் பாடகன், இசைக்கலைஞன். ஆயிரக்கணக்கான மக்கள் முன் முதல் பாடும் பொழுது நடங்கினேன், முதல் வாத்தியம் வாசிக்கும் பொழுது நடங்கினேன். ஆனால் உலகத்திலே அந்த பயிற்சி எனக்கு கிடைத்தது. நான் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? என்னுடைய அந்த கடந்த கால அனுபவங்களை, அந்த கடந்த கால ஆற்றலை, கடந்த கால திறமைகளை அவர் பரிசுத்தப்படுத்தி, கவனிங்கள், என்ன பண்ணி? பரிசுத்தப்படுத்தி தனக்காய் பயன்படுத்துகிறார். புரியுதா? இப்போ உங்களை பற்றி பேசுவோம். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகம் பெறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உத்தியோகம் பெறுவதற்கு காரணம் ரட்சிக்கப்பட முன்பு நீங்கள் படித்த படிப்பாய் இருக்கட்டும்,
சொல்லுவோமே, நீங்கள் ரட்சிக்கப்பட முன்பு நன்றாய் படித்தீர்கள், ஓ லெவல் பாஸ் பண்ணீர்கள், ஏ லெவல் பாஸ் பண்ணீர்கள், சர்வகலாசாலை போனீர்கள், பட்டதாரி ஆனீர்கள், இருந்து விட்டு போகட்டும். ஒரு நாளும் நினைக்காதீர்கள் உங்கள் பட்டம் உங்கள் படிப்பினால் உங்களுக்கு இந்த உத்தியோகம் கிடைத்தது என்று. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தால் உங்கள் கடந்த கால படிப்பையும் பட்டத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு தொழில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன? வேறு பிரித்தல். காடோஷ் எபிரேய மொழி, ஹகியோஸ் கிரேக்க மொழி. வேறு பிரித்தல். உலகத்துக்காக பயின்றீர்கள் அன்று, உலகத்துக்காக பட்டம் வாங்கினீர்கள் அன்று, அவற்றை ஆண்டவர் உங்களுக்கு வேறு பிரித்து பரிசுத்தமாக்கி உங்களுக்கு தொழில் கொடுக்கிறார். உங்களுடைய ஆற்றல்கள், சொல்லுவோமே, நீங்கள் ரட்சிக்கப்பட முன்பு இசை வாசிக்க தெரிந்த ஒரு ஆள், பாடுகிறீர்கள், சின்ன வயதிலிருந்து பாடுகிறீர்கள், இருந்து விட்டு போகட்டும். ஒரு நாளும் நினைக்காதீர்கள் அந்த உலக தாளந்து, அந்த உலக அறிவு இன்று ஊழியத்தில் பயன்படுகிறது என்று. இல்லை, நீங்கள் எவ்வளவு பெரிய பாடகனாக பாடகியாக அங்கிருந்திருந்தாலும், இசை கலைஞனாக கலைஞியாக இருந்திருந்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அதை நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்தி அதை உங்களுக்கு ஊழியமாய் கொடுக்கிறார். ஆகவே இன்று நீங்கள் பாடுவது உங்கள் தாளந்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். இன்று நீங்கள் இசை வாசிப்பது உங்கள் திறமையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். இன்று நீங்கள் தொழில் செய்வது உங்களுடைய திறமையினாலோ உங்கள் படிப்பினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையினால். ஆகவே உங்களுடைய வேலைகளிலே ப்ரமோஷனுக்கு மேல் ப்ரமோஷனுக்கு மேல் ப்ரமோஷன் கிடைப்பது உங்களுடைய ஆற்றலினால் அல்ல, உங்கள் திறமையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். ஓசையாக்கள் அல்ல நாங்கள். நாம் யார்? யோசுவாக்கள். கர்த்தர் தான் நம்மை பயன்படுத்துகிறார். அவர் நமது அறிவை, அனுபவத்தை, திறமைகளை பயன்படுத்தட்டும். மோசேயை பற்றி பேசும்பொழுது சொன்னேன், உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். கோல். சும்மா ஒரு பொருள் அல்ல அது, கோல். ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய கோல். அந்த கோலை கொண்டு தான் சண்டை பிடிக்கிறார் அவர் மக்களோடு, சிப்போராளை தாக்க வருகின்ற அந்த மக்களோடு, இல்லையா? கீழே போட்டால் என்னவாய் மாறியது? சர்ப்பமாய் மாறியது. தன் கையில் இருந்த கோலுக்கே பயந்து ஓடினார் மோசே. கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் வைக்காத உங்கள் அறிவு, அனுபவம், திறமை, தாளந்து, இயல்பு, ஆற்றல் எல்லாம் விஷப்பாம்பாய் உங்களை சாகடிக்கும். இன்றைக்கு சிலர் தாளந்தை வைத்து ஊழியம் செய்கிறார்கள். பாடுகிற தாளந்து இருக்கிறது, இசை தாளந்து இருக்கிறது, பாடல் எழுதும் தாளந்து இருக்கிறது. அதனால் ஊழியம் செய்கிறார்கள். ஒரு பெருமை வருகிறது, ஒரு திமிர் வருகிறது. என்னை போல யார் பாடுகிறார், என்னை போல யார் பாட்டு எழுதுகிறார். கடைசியிலே ஒரு நாள் விழுந்து போகிறார்கள். அது பாருங்கள், ஃபாதர் பெர்க்மன் போன்ற தேவ ஊழியர்களை பாருங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் தாளந்தை கர்த்தர் பாதத்தில் வைக்கிறார்கள். பாட்டு எழுதும் திறனை கர்த்தர் பாதத்தில் வைக்கிறார்கள். கர்த்தருக்கு அப்படியே தங்களை ஊற்றுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார் மோசேக்கு சொன்னது போல, இப்போ நீ கீழே போட்ட கோலை எடுத்துக்கொள். அது யாருடைய கோலாய் மாறுகிறது? இப்போ இந்த வாசித்த பகுதியிலே தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு இவர் போகிறார். அப்போ ஃபாதர் பெர்க்மன் இப்போ யாருடைய தாளந்தை வைத்து ஊழியம் செய்கிறார்? தேவனுடையதை. அதே நேரம் வேறு சிலர், உங்களுக்கு தெரியும், பெயர்களை சொல்லி ஏன் சண்டை பிடிப்பான்? காளான் முளைக்கிறது போல முளைக்கிறார்கள், சீடி விடுகிறார்கள், ஆட்டம் போடுகிறார்கள், புகை போடுகிறார்கள், நைட் லைட் போடுகிறார்கள், வாலிபர்களை ஏமாற்றுகிறார்கள், நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள். சிலர் சினிமா பாடல்களை ஆராதனையிலே பாடுகிறார்கள், தாளந்து என்று சொல்லி கடைசியில் அவர்களும் நாசமாய் போய் தேவராஜ்யத்தையும் நாசமாக்குகிறார்கள். ஓசேயாக்கள், சுய திறமை. ஆகவே உங்களுக்கு இந்த செய்தியை கேட்கின்றவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் வேதாகம கல்லூரி போய் படித்து பட்டம் வாங்குங்கள். ஆதால் ஊழியம் செய்ய முடியாது. ஆராய்ச்சி பண்ணுங்கள், தல்முட் பவிலியை மனப்பாடம் பண்ணுங்கள், எபிரேய மொழியிலே சிரியுங்கள், பேசுங்கள், கிரேக்க மொழி படியுங்கள். அவற்றால் முடியாது. நாம் என்னென்ன திறமைகள் நமக்கு இருக்கின்றனவோ, ஆற்றல்கள் இருக்கின்றனவோ, எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது ஓசையாக்களை யோசுவாக்களாக மாற்றி
கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். Praise the Lord. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பாடுகிறவராயிருந்தால் எப்போ பாடுவீர்கள்? கர்த்தர் சொன்னால் பாடுவீர்கள். எதற்காக பாடுவீர்கள்? கர்த்தரை உயர்த்த பாடுவீர்கள். எதற்காக CD அடிப்பீர்கள்? விற்று பணம் பெற அல்ல, அந்த பணத்தினால் வீடு வாங்க அல்ல, கர்த்தருக்காக. பிரசங்கித்தால் நீங்கள் என்னத்துக்கு ஒரு நாட்டுக்கு பிரசங்கம் பண்ண போனால் எதற்கு போவீர்கள்? பிரசங்கித்து அவர்கள் கொடுக்கும் காணிக்கையை வாங்க போக மாட்டீர்கள். விளங்குதா? புரியுதா நான் சொல்வது? ஒரு சர்ச்சுக்கு போய், இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் எங்கே வந்திருக்கிறேன்? என் தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சபைக்கு வந்திருக்கிறேன். இது என் தேவனுடைய சபை, நான் அவருடைய ஊழியக்காரன். நான் இங்கே வந்து பேச ஏன் நீங்கள் எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும்? விளங்குதா? என் வீட்டிலே நான் சாப்பிடுவதற்கு நான் பில் கட்ட வேண்டுமா? அப்போ ஓசையாக்களாய் வாழுகிறவர்கள் தங்கள் திறமைகளை நம்புவார்கள், தங்கள் படிப்பை நம்புவார்கள், தங்கள் அனுபவத்தை நம்புவார்கள். அதனால் அவர்களுக்கு நேற்று நான் பிரசங்கத்திலே சொன்னது போல நன்றி வேண்டும், பாராட்டு வேண்டும், பொன்னாடை வேண்டும். விளங்குதா? 29 வருஷங்களாக நான் உங்கள் சபைக்கு வருகிறேன், எங்கே என் பொன்னாடை? போட பண்ணாடை. யோசிங்க, ஆமாவா இல்லையா? திடீரென எனக்கு கால் வரும். ஒரு முறை மலேசியாவில் இருக்கும்போது எனக்கு வருது கால். ஐயோ, அந்த ஆக்கள்கிட்ட பேரெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம், சொல்ல மாட்டேன். பல வருடங்களுக்கு முன்னால், பாஸ்டர் சுரேஷ், நாங்கள் உங்களை கௌரவிக்க விரும்புகிறோம். ஏன்? பெரிய ஊழியக்காரன், உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களை நாங்கள் பிஷப் ஆக்க போகிறோம். ஏன்? இத்தனை வருடங்கள் நீங்கள் ஊழியம் செய்தீர்களே, உங்களை கனப்படுத்த போகிறோம். நான் கேட்டேன், நீங்க ஏன் என்னை கனப்படுத்தணும்? பிதாவே என்னை கனப்படுத்தி விட்டார். நீங்கள் கொடுக்கிற அந்த தாகோன் தொப்பியை போட்டுக்கொண்டு, அந்த கம்பை பிடித்துக்கொண்டு பேராயர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்று போவதற்கு நான் ஓசேயா அல்ல. விளங்குதா? யோசுவா. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். நான் அல்ல பேசுகிறேன், கர்த்தர் பேசுகிறார். நான் அல்ல பாடுகிறேன், கர்த்தர் பாடுகிறார். நான் அல்ல இசை வாசிக்கிறேன், கர்த்தர் வாசிக்கிறார். பாருங்க, அந்த பேரின் அர்த்தம் பார்த்தீங்களா? ஓசையா என்றால் அந்த செயல், ரட்சிப்பு. ஆனால் யோசுவா என்றால், யெகோஷுவா என்றால் கர்த்தர் என் அந்த செயல். விளங்குதா? அதுதான் இயேசு. அது தெரியுமா உங்களுக்கு? எபிரேய மொழியிலே யோசுவா என்று சொல்லுகிறோமே, அதுதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு. இயேசு தான் ரட்சிப்பு, இயேசு தான் எல்லாம். அந்த இயேசுவே இந்த உலகத்தின் ஒரு பெயரை அவர் எடுக்க ஆபிரகாம் என்று தெரிவு செய்யவில்லையே, மோசே என்ற பெயரை அவர் தெரிவு செய்யவில்லையே, ஆரோன் என்ற பெயரை அவர் தெரிவு செய்யவில்லை. எத்தனை ஜாம்பவான்கள், எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த பெயர்களை அவர் எடுக்கவில்லை. யாருடைய பெயர் எடுக்கிறார்? யோசுவா. ஏன்? கர்த்தர் என் ரட்சிப்பு என்று வாழ்ந்து காட்டினவர் அவர். இயேசுவே நம் ரட்சிப்பு. ஆமென். விளங்குதா? ஆகவே தயவு செய்து பெருமைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நினைக்காதீர்கள் உங்கள் திறமையினால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று. நீங்கள் பழகி பாஸ்டர் நந்தன் மாதிரி 85 தடவை ஃபெயில் ஆகி கடைசியிலே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி இருக்கலாம் இல்லையா? பாஸ்டர் நந்தனோட பட்ட பாடு நீங்கெல்லாம் அப்ப இல்லை. பாஸ்டர் பரம், நான் தான் டிரைவர், இங்க இருந்து பெங்களூருக்கு நான் தான் ஓட்டணும், நான் தான் ஓட்டிக்கிட்டு வந்து படிச்சு கொடுக்கணும். ஏன்? எப்போ பார்த்தாலும் ஃபெயில் 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 ஃபெயில். பாஸ்டர் நந்தன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அத்தனை தடவை நீங்கள் ஃபெயில் ஆகினீர்களே, கர்த்தர் தான் கடைசியிலே பாஸ் ஆகினீர்களே. யார் பாஸ் ஆகினது? கர்த்தர். விளங்குதா? பிள்ளைகள், படியுங்கள், சிரமப்பட்டு படியுங்கள், பரீட்சை எழுதுங்கள். கர்த்தர் பாஸ் ஆக்குவார் என்று படிக்காமல் சோம்பேறியா இருந்துவிட்டு போய் அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு எழுத வேண்டாம். படியுங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த பட்டம் வரும் பொழுது அது யார் கொடுக்கிறது? கர்த்தர். உழையுங்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு வருகின்ற வருமானம் யார் கொடுக்கிறது? கர்த்தர். நான் உழைக்கிறேன், என் வருமானம். நான் வியாபாரம் செய்கிறேன்,
என் வருமானம், என் சம்பாத்தியம் என்று நினைக்கிறவன் ஓசேயா. நான் உழைப்பேன், கர்த்தர் கொடுத்த திறமையினால் உழைப்பேன், கர்த்தர் கொடுத்த உடம்பில், கர்த்தர் கொடுத்த மூக்கால் சுவாசித்து, கர்த்தர் கொடுத்த கால்களால் நடந்து, கர்த்தர் கொடுத்த கைகளால் வேலை செய்து நான் உழைத்தாலும் கர்த்தரே உழைக்கிறார். உங்கள் மூலம் உழைக்கிறவரும் கர்த்தர், உங்கள் மூலம் பட்டம் வாங்குவதும் கர்த்தர், உங்களை பயன்படுத்துகிறதும் கர்த்தர். கர்த்தர் 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 கர்த்தர். ஆமென். அவ்வளவுதான். அப்போ உங்களை யாராவது பாராட்ட நினைத்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் ஒன்றுமில்லையே, எனக்கு ஏன் பாராட்டு? விளங்குதா? பிஷப்பா? நான் ஏன் பிஷப்பாக? நான் ஊழியம் செய்கிறேன், பெரியவர் பிஷப் இயேசு கிறிஸ்துவா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவரே பிஷப் இல்லை, அவருக்கு கீழே ஊழியம் செய்கிறவன் பிஷப். அவரே ரெவரண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை, அவருக்கு கீழே ஊழியம் செய்கிறவன் ரெவரண்ட். அவரே டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை. எங்கேயாவது பைபிளில் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதியிருக்கா? அப்பொழுது பிலிப்பு ஜனங்களை நோக்கி, மக்களே, இப்பொழுது வணக்கத்துக்குரிய கலாநதி சங்கை பொருந்திய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி நசரேயனாகிய இயேசு ஐயா அவர்கள். அப்படி எங்கேயாவது இருக்கா? பிசாசே இயேசுவை பார்த்து என்ன சொல்லுது? நசரேயனாகிய இயேசுவே. ரெவரண்ட் டாக்டர் இயேசுவேன்னு சொல்லிச்சா? இல்லை, அவர் பெரியவரே, சும்மா இயேசு கிறிஸ்து. அவருக்கு கீழே ஊழியம் செய்கிறவருக்கு ஒரு பெரிய கம்பு, தாகோன் தொப்பி, ஒரு பெரிய அங்கி, அவருக்கு பேராயர் பட்டம், அப்போஸ்தலரா அவர் தீர்க்கதரிசி என்ற தெய்வமே. இயேசுவானவர் இவர்களுக்கு கீழே வந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் இயேசுவை விட பெரியவர்கள். ஓசேயாவை யோசுவாவாய் மாற்றினார். இன்றைக்கு இது போதும். ஆண்டவர் என்ன இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? ஒருவேளை தல்முட் பவிலியிலே மெகில்லா 14 இருந்து வருகின்ற சம்பவம் உண்மையாயிருந்தால் நான் நினைக்கிறேன் அது உண்மை என்று. அதற்காக நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவ வார்த்தை இல்லை. நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இல்லாவிட்டால் ஏன் நூன் என்று ஒரு பெயர் வர வேண்டும்? இல்லாவிட்டால் ஏன் மோசே அவருக்கு அந்த பதவியை கொடுக்க வேண்டும், அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும்? ஏன் அவர் மறுக்காமல் அதை திறமையாய் செய்ய வேண்டும்? நான் நினைக்கிறேன் அது உண்மை. அப்போது யோசுவா என்கிறவர் ஒரு கெட்ட பின்னணியிலிருந்து வந்தவர். ஆமாவா இல்லையா? ஒரு கெட்ட அப்பா. அப்படித்தான். அப்போ அந்த மெகிலாவிலே வருகிற சம்பவம் உண்மை என்றால் யோசுவா ஒரு கெட்ட அப்பாவுக்கு பிறந்தவர். ஆமாவா இல்லையா? ஒரு துரோகியின் மகன். ஆமாவா இல்லையா? அதே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்து யாராவது பாம்பின் பிள்ளை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் இனி நான் நாளையிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டுவேன். எப்படிப்பட்ட நேரங்களிலே பாம்பின் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பாருங்கள். அருமையான சில விஷயங்கள் காத்திருக்கின்றன. ஆசீர்வாதமாக இருக்கா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். நாளை சந்திப்போம். எழுந்து ஜெபம் செய்து முடிப்போம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, யோசுவாவின் தேவனே, ஏதோ உங்கள் பாதத்துக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். இயேசுவே யெகோஷுவா தானே ஆண்டவரே, அட்னாய் யெஷுவா ஹமஷியா, இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் படிக்கின்ற இந்த பாடங்கள் எங்களுக்குள்ளே கல்லில் எழுத்தாய் பதிய வேண்டும். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேச வேண்டும். ஒருவேளை எங்களுடைய சில குறைகள் காண்பிக்கப்பட்டால் அவற்றை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய திறமை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கஷ்டம், என்னுடைய கார், என்னுடைய பொருள், என்னுடைய இசை, என்னுடைய வாத்திய கருவி, என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய புருஷன், என்னுடைய மனைவி, என்னுடைய 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 என்று சொல்வதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய என்று சொல்லி மாறுகின்றவர்களாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் விடுகிற சுவாசம் கூட உங்களுடையது. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடையது. நாங்கள் பார்க்கின்ற கண்கள் உங்களுடையது. எங்கள் காதுகள் உங்களுடையது. ஆண்டவரே, எங்களுடைய சரீரமே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிற்றே. எனவே தாழ்மையாய், பக்குவமாய், அன்று எப்படி அந்த ஓசேயா யோசுவாவாய் மாறி கடைசி வரையில் உத்தமமான ஒரு ஊழியக்காரராய் இருந்துவிட்டு மரித்தாரோ, அதுபோல கடைசி வரை ஒன்று மரிக்கும் பரியந்தம் அல்லது சபையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த நாள் பரியந்தம் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று உங்களுடைய பாராட்டை பெற எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.